Students, welcome to Maths class. Last week நம்ம என்ன டாபிக்ஸ் பார்த்தோம்? லைன் செக்மெண்ட், ரே, ஆங்கிள்ஸ், parallel லைன், perpendicular லைன், alternate angles, vertically opposite angles இதை பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம புது டாபிக் பார்க்கலாம். தட் இஸ் transversal. Transversal அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். Transversal is a line. Transversal வந்து ஒரு லைனு that intersect two or more lines at a distinct point. Transversal என்பது ஒரு லைன். அதாவது இப்போ நான் ஒரு ரெண்டு லைன் போட்டுக்கிறேன். சரிங்களா? இது வந்து L1 ஒரு லைன்னு, இது L2 ஒரு லைன். அப்படி தானே? L1 ஒரு லைன், L2 ஒரு லைன். இந்த ரெண்டு லைனையும் ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது இது போல். சரிங்களா? அதை எம்னு எடுத்துக்கிறேன். லைன் L1 லைன் L2 இந்த ரெண்டு லைனையும் இன்டர்செக்ட் பண்ணுது. பார்த்தீங்களா? எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? P என்ற ஒரு பாயிண்ட்லேயும் Q என்ற பாயிண்ட்லேயும் இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா? அதே சமயத்தில் அது டிஸ்டிங்க்ட்னா அது வேறு இடத்துல. பியும் கியூவும் ஒரே பாயிண்ட்டாக கிடையாது, வேறு இடத்துல. சரிங்களா? அப்படி டிஸ்டிங் பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆனால் அந்த லைனுக்கு பேர் தான் அது டிரான்ஸ்வர்சல். அது டிரான்ஸ்வர்சல். சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். டிரான்ஸ்வர்சல் இஸ் ஏ லைன். இதனா டிரான்ஸ்வர்சல் இஸ் ஏ லைன் தட் இன்டர்செக்ட் டூ ஆர் மோர். இங்கே பாருங்கள், ரெண்டு லைன் தான் போட்டிருக்காங்க. L1 ஒரு லைன், L2 ஒரு லைன். ரெண்டு லைன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது மூணு லைனாகவும் இருக்கலாம். சரிங்களா? டூ ஆர் மோர் லைன்ஸ் அட் டிஸ்டிங் பாயிண்ட். சரிங்களா? அட் டிஸ்டிங் பாயிண்ட்னா அது P என்ற பாயிண்ட்லேயும் Q என்ற பாயிண்ட்லேயும் அது இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அப்படி இன்டர்செக்ட் ஆகிற அந்த லைனுக்கு பேர் தானே அது டிரான்ஸ்வர்சல். சரிங்களா? இங்கே வந்து M என்பது ஒரு டிரான்ஸ்வர்சல் because it intersect L1 and L2, that is two lines at a distinct point, that is P and Q. சரிங்களா? இதை தான் நம்ம டிரான்ஸ்வர்சல்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், இங்கே L1 ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், அதே போல் L2 ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். there are two lines. சரிங்களா? இந்த ரெண்டு லைனையும் ஒரு லைன் வந்து நான் அது இன்டர்செக்ட் ஆகுது. ஒன்று வந்து M என்ற ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுது, இன்னொன்று N என்ற ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுது, இன்னொன்று M என்ற ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ரெண்டு லைன் தான். அதாவது டிரான்ஸ்வர்சல்னானது டூ ஆர் மோர் லைன் இன்டர்செக்ட் அட் டிஸ்டிங் பாயிண்ட். சரிங்களா? டிரான்ஸ்வர்சல் வந்து அது ஒரு லைன் வந்து ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட லைனை வந்து இன்டர்செக்ட் பண்ணும், வெவ்வேறான புள்ளியில் இன்டர்செக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம டிரான்ஸ்வர்சல் டெஃபினிஷனில் பார்த்தோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், L1 ஒரு லைனு, L2 ஒரு லைன். இந்த ரெண்டு லைனும் ஆல்ரெடி ஒரு புள்ளியில் இன்டர்செக்ட் ஆகுது. எங்கே ஆகுது? O என்ற புள்ளியில். சரிங்களா? அதே புள்ளியில் தான் N என்ற ஒரு பாயிண்ட்டு இன்டர்செக்ட் ஆகுது. N என்ற ஒரு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ரெண்டு லைன் வந்து வெவ்வேறான புள்ளியில் இன்டர்செக்ட் ஆகணும். அப்படி ஆனால் தான் அது டிரான்ஸ்வர்சல். இங்கே பாருங்கள், ரெண்டு லைன் தான், பட் ஆனால் அது O என்ற ஒரே புள்ளியில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. அதனால் N என்ற ஒரு லைன் வந்து டிரான்ஸ்வர்சல் கிடையாது. N இஸ் நாட் எ டிரான்ஸ்வர்சல். சரிங்களா? N இஸ் நாட் எ டிரான்ஸ்வர்சல். இப்போ அதே போல் இன்னொரு லைன் பாருங்கள். L1 என்ற லைனையும் L2 என்ற லைன், ரெண்டு லைன் இருக்குது. அந்த ரெண்டு லைனும் ஒரு லைன் இன்டர்செக்ட் பண்ணுது. சரிங்களா? தட் இஸ் M என்ற லைன் வந்து ரெண்டு வெவ்வேறான புள்ளியில் இன்டர்செக்ட் பண்ணுது. தட் இஸ் P அண்டு Q. இந்த M என்ற ஒரு லைன் வந்து L1 L2 என்ற லைனை வந்து வெவ்வேறான புள்ளியில் இன்டர்செக்ட் பண்ணுது. அந்த புள்ளி என்னது? P அண்டு Q. அப்படி வெவ்வேறான புள்ளியில் இன்டர்செக்ட் பண்ணுறதால M வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல்னு சொல்லலாம். M is a
டிரான்ஸ்வர்சல். சில்ட்ரன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து L1 என்ற லைனோ L2 என்ற லைனோ N என்ற ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. பட் ஆனால் அது N வந்து ஒரே ஒரு புள்ளியில் தான் இன்டர்செக்ட் பண்ணுது, அந்த ரெண்டு லைனையும். அதாவது O என்ற புள்ளியில் இன்டர்செக்ட் பண்ணுது. அதனால் N வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், M என்ற லைன் வந்து P என்ற புள்ளியிலையும் Q என்ற புள்ளியிலையும் இன்டர்செக்ட் பண்ணுது. சரிங்களா? டிஸ்டிங்க்ட், அதாவது எத்தனை லைன் இருக்கோ அத்தனை டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் இருக்கணும். இங்கே 2 லைன் இருக்குது, 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் இருக்குது. இப்போ சப்போஸ் 3 லைன் இருந்ததுன்னா 1 2 3 3 லைன் இருக்குது. இப்போ இந்த 3 லைன்லையும் பாஸ் பண்ணுற போல் ஒரு வரைகிறேன், லைன் வரைகிறேன். தட் இஸ் எம்னு வச்சுங்க. எம் என்ற லைன் எங்கெங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுது? P என்ற புள்ளி, Q என்ற புள்ளி, PQR, இந்த 3 புள்ளிலையும் இன்டர்செக்ட் ஆகுது. இங்கே நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்குது. சரிங்களா? நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது டிரான்ஸ்வர்சல். இங்கே 3 லைன் இருக்குது, அதே போல் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ இது ஒரு டிரான்ஸ்வர்சல்னு சொல்லலாமா? M is a டிரான்ஸ்வர்சல். ஓகேங்களா? இன்னும் டிரான்ஸ்வர்சல் தான். நம்மளுக்கு முக்கியமான கான்செப்ட் என்னது? 2 or more லைன் இன்டர்செக்ட் அட் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட். அப்படி இருந்ததுன்னா அந்த லைனை நம்ம டிரான்ஸ்வர்சல்னு சொல்லலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டிரான்ஸ்வர்சல்னால் என்னது. when a line intersect 2 or more lines at a distinct point, அப்படி இருந்ததுன்னா டிரான்ஸ்வர்சல்னு பார்த்தோம். அப்படி டிரான்ஸ்வர்சல் அது அந்த லைன் வந்து ஒரு டிரான்ஸ்வர்சலாக இருந்ததுன்னா ஆங்கிள்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அதாவது இங்கே பாருங்கள், PQ அப்படின்னு ஒரு 2 லைன் இருக்குது. இந்த 2 லைனையும் R என்ற ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது அட் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட். தட் இஸ் A அண்டு Bன்னு வச்சுங்க. இந்த பாயிண்ட் A, இது வந்து Bன்னு வச்சுங்க. சரிங்களா? ஸோ இந்த R என்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து AB என்ற டிஸ்டிங்க்ட் பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா? அப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது ஆங்கிள்ஸ் ஆர் ஃபார்ம், ஆங்கிள்ஸ் உருவாகுது. இந்த டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்டை சுற்றி 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதாவது இது ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2, இது ஆங்கிள் 3, இது ஆங்கிள் 4. அதே போல் இது ஆங்கிள் 5, ஆங்கிள் 6, ஆங்கிள் 7, ஆங்கிள் 8. ஸோ அப்போ 2 லைனில் இந்த R என்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் பாஸ் ஆகிறப்ப 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதாவது 1 2 3 4 5 6 7 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த 8 ஆங்கிளுக்கும் சில நேம்ஸ் இருக்குது. சரிங்களா? அது என்ன நேம்ஸ்ன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த டிரான்ஸ்வர்சல் பாஸ் ஆகும் போது, இன்டர்செக்ட் ஆகும் போது 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? இந்த 8 ஆங்கிள்ஸில் PQ என்ற லைனுக்கு இடையில் என்ன ஆங்கிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது? மெஷர் ஆஃப் ஆங்கிள் 3 4 5 and 6. சரிங்களா? அப்படின்னு 4 ஆங்கிள் வந்து இந்த பேரல் லைனுக்கு பிட்வீனில் லை ஆகுது. அப்படி பேரல் லைனுக்கு பிட்வீனில் லை ஆனால் அதற்கு பெயர் என்னன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸு இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்ன சொல்லலாம்? மெஷர் ஆஃப் ஆங்கிள் 3 சொல்லலாம், அண்டு மெஷர் ஆஃப் ஆங்கிள் 4, அண்டு மெஷர் ஆஃப் ஆங்கிள் 5, அண்ட் மெஷர் ஆஃப் ஆங்கிள் 6. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பாருங்கள், PQ என்ற 2 லைனுக்கு வெளியில் என்ன ஆங்கிள்ஸ்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ Pக்கு வெளியில் என்ன இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது. Qக்கு வெளியில் என்ன இருக்குது?
7 இருக்குது, 8 இருக்குது. சரிங்களா? நான் எல்லோ கலர் ஷேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? தட் இஸ் 1 2 7 8. சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? த மெஷர் ஆஃப் ஆங்கிள் 1 2 7 and 8. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த 3 and 4 6 and 5 இது ரெண்டுமே இந்த பேரும் இன்டீரியர், இந்த வெளியில் இருக்கிற பேரும் இந்த பேரும் எக்ஸ்டீரியர். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு. இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்னது? த ஆங்கிள்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் PQ என்ற லைனுக்கு நடுவில் வர அந்த ஆங்கிள்ஸை தான் நம்ம இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்றதை பார்த்தோம். சரிங்களா? இப்போ இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ்க்கே ஒரு நேம் இருக்குது. அது என்ன நேம்னா இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். சரிங்களா? இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு இது இன்டீரியர் ஆங்கிள்ஸா 3 4 5 6. சரிங்களா? இது எதுக்கு பிட்வீனில் லை ஆகுது? PQ என்ற லைனுக்கு பிட்வீனில் லை ஆகிறதால இது வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ். சரிங்களா? இப்போ இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸில் நான் இந்த பிங்க் கலர் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, 3 and 5. இந்த 3 and 5ம் ஒரு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். 3க்கு ஆல்டர்னேட்டாக இருக்குது 5. அதே போல் 4க்கு ஆல்டர்னேட்டாக இருக்குது 6. ஆல்டர்னேட்னா என்னது? இந்த டிரான்ஸ்வர்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்கிறது. சரிங்களா? இங்கே பாருங்கள், 3க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற டிரான்ஸ்வரில் என்ன இருக்குது? 5 இருக்குது. அதே போல் 4க்கு என்ன இருக்குது? 6 இருக்குது. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். சரிங்களா? இங்கே பாருங்கள், அப்போ 3 and 5 3 and 5 3 and 5 இதுக்கு இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் இதில் எழுதிட்டேன். அடுத்தது பாருங்கள், 4 and மெஷர் ஆஃப் ஆங்கிள் 6. சரிங்களா? 4 and 6 ஒரு பேர் ஆஃப் ஆல்டர்னேட் ஆங்கிள். அதே போல் 3 and 5 ஒன் பேர் ஆஃப் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதாவது இங்கே பாருங்கள், 4 3 6 5 என்பது வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த இன்டீரியரில் ஆல்டர்னேட் எது? 4க்கு ஆல்டர்னேட் 6, 3க்கு ஆல்டர்னேட் 5 அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதே போல் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்னது? இந்த ரெண்டு லைனுக்கு வெளியில் இருக்கிற ஆங்கிள்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். இங்கே Pக்கு வெளியில் என்ன இருக்குது? 1 2. இங்கே Qக்கு வெளியில் என்ன இருக்குது? 7 8. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சொல்லுவோம். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்லேயே எது ஆல்டர்னேட் என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ 1 இது ஒரு டிரான்ஸ்வர்சல் இல்லையா, இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன இருக்குது? 7. சரிங்களா? அதே போல் 2க்கு ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 8. ஓகேங்களா? அதை போய் நம்ம எழுதிடலாம். ஆங்கிள் 1 and மெஷர் ஆஃப் ஆங்கிள் 7. அதே போல் மெஷர் ஆஃப் ஆங்கிள் 2 and மெஷர் ஆஃப் ஆங்கிள் 8. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம ஆல்டர்னேட் ஆங்கிள்னு சொல்லலாம். 2க்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் 8, 1க்கு ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 7. சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா லீனியர் பேர். லீனியர் பேர்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆங்கிள்ஸ் அபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? ஆங்கிள்ஸு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அபோவாக இருக்கிற அந்த ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லீனியர் பேர்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், 1 2 லீனியர் பேர். சரிங்களா? அதே போல் 7 8 லீனியர் பேர். ஓகேங்களா?
இப்போ நம்ம என்ன படிச்சுட்ருக்கோம், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போது ஆல்டர்னேட்டாக என்ன இருக்குது, 1க்கு ஆல்டர்னேட் 7, 2க்கு ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 8. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் நத்திங் பட் இப்போ டிரான்ஸ்வர்சலுக்கு ரைட் சைடில் என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குது, மெஷர் ஆஃப் ஆங்கிள் 1, 4, 5 and 8. சரிங்களா? இப்போ அதே போல் இந்த மெஷர் ஆஃப் ஆங்கிள் 1 வந்து அபோவ் த லைன் P. சரிங்களா? இந்த மெஷர் ஆஃப் ஆங்கிள் 5 வந்து பிலோ P, அதாவது ஒன்று வந்து இன்டீரியரில் இருக்குது, இன்னொரு ஆங்கிள் வந்து எக்ஸ்டீரியரில் இருக்குது. இந்த ஆங்கிள் எக்ஸ்டீரியர் தானே, ஆங்கிள் 1 வந்து எக்ஸ்டீரியரில் இருக்குது, ஆங்கிள் 5 வந்து இன்டீரியரில் இருக்குது. அதே போல் ரெண்டுமே சேம் சைடில் இருக்குது. சரிங்களா? ஒரு ஆங்கிள் பாருங்கள், இந்த ஆங்கிள் 1ம் 5ம் இது எக்ஸ்டீரியர், இது இன்டீரியர். அதே போல் சேம் சைடு ரைட் சைடில் லை ஆகுது. ஓகேங்களா? அதே போல் இன்னொன்று பாருங்கள், ஒன்று வந்து 4, இன்னொன்று வந்து 8. அதே போல் இது ரெண்டுமே என்ன ஆகுது, 4 வந்து இன்டீரியரில் லை ஆகுது, 8 வந்து எக்ஸ்டீரியரில் லை ஆகுது. ஓகேங்களா? அதே சமயத்தில் இது வந்து என்னது, சேம் சைடு, தட் இஸ் ரைட் சைடு. அப்படி வந்ததுன்னா அந்த ஆங்கிள்ஸுக்கு பெயர் என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். சரிங்களா? இந்த ஆங்கிள்ஸ் 1 and 5 இது வந்து ஒரு பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே போல் 4 and 8 இது வந்து அனதர் பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். சரிங்களா? அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே 2 வந்து இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற டிரான்ஸ்வர்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆங்கிள்ஸை பற்றி பார்க்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் லெஃப்ட் சைடில் என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குது, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3, ஆங்கிள் 6 and ஆங்கிள் 7. கரஸ்பாண்டிங்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னா சேம் சைடில் இருக்கணும், டிரான்ஸ்வர்ஸலுக்கு சேம் சைடில் இருக்கணும். அதே போல் ஒரு ஆங்கிள் எக்ஸ்டீரியரில் இருக்கணும், இன்னொரு ஆங்கிள் இன்டீரியரில் இருக்கணும். சரிங்களா? இங்கே 2 வந்து எக்ஸ்டீரியரில் இருக்கா, ஓகேங்களா? இங்கே 6 வந்து இன்டீரியரில் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் இங்கே பாருங்கள், 3 வந்து இன்டீரியர், 7 வந்து எக்ஸ்டீரியர். ஓகேங்களா? அப்போ 2ம் 6ம் ஒன் பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், 3 and 7ம் அனதர் பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இப்போ நம்ம எழுதிக்கலாமா, எந்தெந்த ஆங்கிள் சொல்லியிருக்கா, ஆங்கிள் 1 and ஆங்கிள் 5. அதே போல் ஆங்கிள் 4 and ஆங்கிள் 8. then angle 2 and angle 6. அடுத்தது angle 3 and angle 7. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம ஆல்ரெடி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் நான் பார்த்தோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் அது அந்த டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடில் இருக்கணும், ஒரு ஆங்கிள் இன்டீரியரில் இருக்கணும், இன்னொரு ஆங்கிள் எக்ஸ்டீரியரில் இருக்கணும். அப்படி இருந்தால் அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அந்த பேர் 2 ஆங்கிள்ஸும் ரெண்டுமே எக்ஸ்டீரியர் இருக்கணும், ரெண்டுமே இன்டீரியர் இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு ஒரு நேம் இருக்குது, என்னன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்வர்சல் L, சரிங்களா, இந்த டிரான்ஸ்வர்சல் L இதுக்கு ரைட் சைடில் பாருங்கள், 1 and 8 இது 2 பேரும் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். என்ன ஆங்கிள்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதற்கு பெயர் என்னதுன்னா கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதற்கு பெயர் என்னது? கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள். கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். எந்த ஆங்கிள்ஸை சொல்லலாம்? மெஷர் ஆஃப் ஆங்கிள் 1 அண்டு மெஷர் ஆஃப் ஆங்கிள் 8. சரிங்களா? இது ரெண்டுமே ரைட் சைடில் இருக்குது. அதே போல் ரெண்டுமே எக்ஸ்டீரியரில் இருக்குது. எக்ஸ்டீரியரில் இருக்கிறதால இதுக்கு பெயர் என்னது? இந்த 2 பேரையும் நம்ம
கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 180 டிகிரி கிடைக்கும். அதாவது கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 1ஐயும் ப்ளஸ்ஸு 8 இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல் லெஃப்ட் சைடில் பாருங்கள். லெஃப்ட் சைடில் என்னென்ன எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்குது? 2 இருக்குது, 7 இருக்குது. சரிங்களா? அண்ட் ஆல்சோ இதுக்கு பேர் என்னது? எக்ஸ்டீரியர், கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். சரிங்களா? அப்போ 2ம் 7ம் கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். மெஷர் ஆஃப் ஆங்கிள் 2 அண்டு 7. ஸோ அதே போல் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம் வரும் 2 + 7, அதுவும் 180 டிகிரி தான் வரும். சரிங்களா? புரியுதா இல்லையா? ஸோ இங்கே இந்த சைடு ரைட் சைடு என்னென்ன கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 1 and 8, லெஃப்ட் சைடு என்ன கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 2 and 7. அதுக்கப்புறம் வந்து கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் இன்டீரியர் இருக்கணும், அதே சமயத்தில் சேம் சைடில் இருக்கணும். இங்கே பாருங்கள், எல்லுக்கு டிரான்ஸ்வர்ஸ் எல்லுக்கு ரைட் சைடில் என்னென்ன ஆங்கிள்ஸ் லை ஆகுது? 4 and 5. இது ரெண்டுமே இன்டீரியர் ஆங்கிள்ஸாக. ஸோ மெஷர் ஆஃப் ஆங்கிள் 4 and 5. These two angles are co-interior angles. இது ரைட் சைடில் இருக்கிற co-interior angles. லெஃப்ட் சைடில் இருக்கிற co-interior angles எதுன்னு பார்க்கலாமா? என்னது? 3 and 6. மெஷர் ஆஃப் ஆங்கிள் 3 and 6. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்வர்ஸில் சேம் சைடில் இருக்கணும், ரெண்டுமே ஒன்று இன்டீரியரில் இருக்கணும், ரெண்டுமே ஒன்று எக்ஸ்டீரியர் இருக்கணும். அப்படி இருந்தது. இப்போ இது ரெண்டுமே சேம் சைடில் இருக்குது, ரெண்டுமே டிரான்ஸ்வர்ஸலுக்கு உள்ளே இருக்குது. சாரி, பேரலல் லைன்ஸ், சாரி லைன்ஸுக்கு உள்ளே இருக்குது. அப்போ இந்த 4 and 5ம் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே போல் 3 and 6 கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். 1 and 8 கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே போல் 2 and 7 கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, அந்த கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணாலும் கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 180 டிகிரி கிடைக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், மெஷர் ஆஃப் ஆங்கிள் 4 + மெஷர் ஆஃப் ஆங்கிள் 5 is equal to 180 டிகிரி. அதே போல் மெஷர் ஆஃப் ஆங்கிள் 3 and மெஷர் ஆஃப் ஆங்கிள் 6 is equal to 180. So the sum of co-interior or co-exterior angles is 180 degree. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? டிரான்ஸ்வர்சல் பார்த்தோம். டிரான்ஸ்வர்சலானது if a line intersect 2 or more line, then the line is said to be a transversal. அந்த லைன் வந்து அந்த இன்டர்செக்ட் ஆகிற அந்த புள்ளி வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கணும். அந்த லைன் வந்து டிஸ்டிங்க்ட் பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகணும். அப்படி ஆனால் அதை டிரான்ஸ்வர்சல்ன்றதை பார்த்தோம். சரிங்களா? இப்போ சப்போஸ் அந்த டிரான்ஸ்வர்சல் வந்து ஒரு பேரலல் லைன்ஸை இன்டர்செக்ட் பண்ணால் என்னெல்லாம் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 லைன் எடுத்துக்கிறேன். இந்த 2 லைன் பாருங்கள், L1 என்ற ஒரு லைனு, இன்னொரு லைனு L2 என்ற லைன். இந்த 2 லைனும் L1 is parallel to L2. சரிங்களா? L1ம் L2ம் parallel lines. parallel linesனால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், the distance between the two lines are equal and it does not meet. அந்த 2 லைனும் மீட் ஆகாது அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இப்போ பாருங்கள், இந்த L1 L2 வந்து ஒரு parallel லைனு. இந்த parallel லைன் வந்து M என்ற ஒரு டிரான்ஸ்வர்சலாக இன்டர்செக்ட் ஆகுது at a distinct point P and Q. சரிங்களா? ஸோ L1 L2 என்ற parallel லைன்ஸை M என்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் இன்டர்செக்ட் ஆகுது the distinct point P and Q. அப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது என்னெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கரஸ்பாண்டிங்னானது இந்த ஆங்கிள் 1 ஆங்கிள் 2, சாரி இது ஆங்கிள் 1. ஃபஸ்ட்டு நான் எழுதிடுறேன், 1 2 3 and 4. சரிங்களா? அதே போல் 5 6
7 and 8 சரிங்களா. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்ன சொல்லலாம், 1ம் 5ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 1 and 5 சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் கரஸ்பாண்ட் 4 and 8 4 and 8 அதே போல் 2 and 6 2 and 6 and then 3 and 7 measure of angle 3 is equal to measure of angle 7. ஸோ ஒரு parallel lines ஒரு transversal intersect பண்ணால் parallel lines ஒரு transversal intersect பண்ணால் இந்த condition satisfy. The first one is corresponding angles are equal. corresponding anglesனால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த corresponding angles இந்த measure of angle ஈக்குவலாக இருக்கும். இப்போ measure of angle 1 வந்து 30 டிகிரி அப்படின்னா measure of angle 5 என்னவாக இருக்கும், 30 டிகிரியாக இருக்கும் அப்படின்றத நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதே போல் measure of angle 4 வந்து 60 இருந்ததுன்னா measure of angle 8 என்னவாக தான் இருக்கும், 60 தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா. இது எப்போனா அந்த டிரான்ஸ்வர்சல் வந்து இட் இன்டர்செக்ட் பேரலல் லைன்ஸ். இந்த டிரான்ஸ்வர்சல் வந்து பேரலல் லைன்ஸை இன்டர்செக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் சரிங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னால் அது 3 and 5 3 is equal to 5. அடுத்தது 4 equal to 6 4 equal to 6 ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் அது 1க்கு ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 7. ஸோ 1 equal to 7. அதே போல் 2 equal to 8 ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன்லாம் அந்த டிரான்ஸ்வர்சல் வந்து parallel லைன்ஸை இன்டர்செக்ட் பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், செகண்ட் ஒன் இஸ் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சரிங்களா. அடுத்தது நம்ம இது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம் சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் M and N ஆர் த parallel lines. இந்த M and N என்ற parallel லைன்ஸை L என்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் இன்டர்செக்ட் பண்ணுது. இட் இன்டர்செக்ட் அட் 2 distinct பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் சரிங்களா. அப்படி டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகும்போது ஆங்கிள்ஸ் ஆர் ஃபார்ம்டு. என்னென்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு இதில் 1 2 3 and 4. இங்கே இந்த டிஸ்டிங்க்ட் பாயிண்டில் என்னென்னா ஃபார்ம் ஆகிருக்கு ஆங்கிள்ஸு 5 6 7 and 8 சரிங்களா. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் என்ன சொல்லலாம், 1ம் 5ம் ஒரு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சரிங்களா. அதே போல் 4ம் 8ம் ஒரு கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதே போல் 2ம் 6ம் ஒரு கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதே போல் 3 and 7 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஆங்கிள்ஸை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட் சைடில் 1 என்ற ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த 1 என்ற ஆங்கிள் இது தான். த மெஷர் ஆஃப் ஆங்கிள் 1 இது தான் சரிங்களா. ஸோ இந்த இந்த பார்ட்டு தான் அது, இந்த பார்ட்டு தான் மெஷர் ஆஃப் ஆங்கிள் 1. இப்போ 1 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1ம் 5ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இப்போ 1லேருந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுதான் ஆங்கிள் 1உடைய மெஷர்மெண்ட். இதை நான் எடுத்துன்னு போயிட்டு 5 மேலே வைக்கிறேன். கரெக்டாக மேலே ப்ளேஸ் ஆகுதா சரிங்களா. ஸோ கரெக்டாக 5 மேலே இது கரெக்டாக டிரான்ஸ்போஸ், அதாவது மேலே வைக்கும் போது கரெக்டாக ஈவனாக ப்ளேஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ அப்போ மெஷர் ஆஃப் ஆங்கிள் 1ம் மெஷர் ஆஃப் ஆங்கிள் 5ம் ஈக்குவல் ஓகேங்களா. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்தது பாருங்கள் 4 and 8. இப்போ நான் 4னுடைய
ஆங்கிளை மெஷர் பண்ணுறேன். இதுதான் 4னுடைய ஆங்கிள். கரெக்டாக இது மேலே வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டாக 4னுடைய ஆங்கிள். இந்த 2 ரே இருக்குது இல்லையா, அந்த 2 ரேக்கு நடுவில் வரத்தான் என்ன சொல்லுவாங்க, ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆங்கிள் பாருங்கள், இதுதான் 4னுடைய மெஷர்மெண்ட். இப்போ நான் இதை கொண்டு போயிட்டு 8ல் வைக்கிறேன். சரிங்களா? 8ல் வைக்கிறேன். இப்போ கரெக்டாக இது 8 மேலே ப்ளேஸ் ஆகுதா? சரிங்களா? அப்போ த மெஷர் ஆஃப் ஆங்கிள் 4ம் 8ம் ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ அதே போலங்க பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. சரிங்களா? இப்போ 2னுடைய ஆங்கிள் 2ம் 6ம் ஒரு கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதான்னு பார்க்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2, இதுதான் 2, மெஷர் ஆஃப் ஆங்கிள் 2. ஸோ இதை கொண்டு வந்து 6 மேலே வைக்கிறேன். ஸோ கரெக்டாக பொருந்துதா? அப்போ இந்த மெஷர் ஆஃப் ஆங்கிள் 2ம் 6ம் ஈக்குவல். த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 2 and 6 ஆர் ஈக்குவல். அதே போல் இந்த சைடு என்னென்ன கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 3 and 7. இப்போ அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ இது 3, 7 மேலே வைக்கிறேன், அதுவும் கரெக்டாக பொருந்தது. ஓகேங்களா? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்தது என்ன பார்த்தோம், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 3 and 5 வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளா? ஸோ 3 மேலே இதை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதே மெஷர்மெண்ட்டை 5 மேலே வைக்கிறேன். ஸோ 3லேருந்து கட் பண்ணி நான் 5 மேலே வைக்கிறேன். அதுவும் மேலே கரெக்டாக பொருந்துதா? அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே போல் 4 பார்க்குறேன். 4, இந்த மெஷர் ஆஃப் ஆங்கிள் 4. அதே போல் இந்த மெஷர் ஆஃப் ஆங்கிள் 6ம் இதுவும் ஈக்குவலானு பார்க்கலாமா? இப்போ இது 4 மேலே கரெக்டாக பொருந்திருக்கு. இப்போ இதை 6 மேலே வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக பொருந்திருக்கா? அப்போ 4ம் 6ம் ஈக்குவல், 3 and 5 ஆர் ஈக்குவல். சரிங்களா? ஸோ இதுதான் அது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்தது ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1ன்ற பிளேஸில் இதை நான் வைக்கிறேன். இப்போ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் 1க்கு ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இது 7. ஸோ இது 1ம் 7 ஈக்குவலானு பார்க்கலாமா? இப்போ இது 1னுடைய ஆங்கிள், த மெஷர் ஆஃப் ஆங்கிள் 1 கரெக்டாக பொருந்துதா? சரிங்களா? இப்போ நான் இது கொண்டு வந்து 7 மேலே வைக்கிறேன். கரெக்டாக பொருந்துதா? ஓகே. அடுத்தது எது ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் 2 and 8. இது ரெண்டும் ஈக்குவலானு பார்க்கலாம். இப்போ 2 மேலே இதை நான் கரெக்டாக வைக்கிறேன். ஸோ இது வந்து 2னுடைய மெஷர்மெண்ட், மெஷர் ஆஃப் ஆங்கிள் 2. இப்போ இது கொண்டு வந்து 8 மேலே வைக்கிறேன். ஸோ அதுவும் கரெக்டாக பொருந்தது. அப்போ இந்த ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சரிங்களா? இந்த 3 தெரிஞ்சிச்சா? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே போல் த சம் ஆஃப் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அண்ட் கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. இப்போ பாருங்கள், இது வந்து 4, இது வந்து 4 ஆங்கிள் 4 இருக்கு இல்லையா? இது 4ம் 5ம் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருதான்னு பார்க்கலாம். இது 4னுடைய மெஷர்மெண்ட், இது 5னுடைய மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறதுனா என்னது, ஒரு லைன் மேலே இதை நான் வைக்கிறேன். சரிங்களா? கரெக்டாக ஒரு லைன் மேலே வைக்கிறேன். கரெக்டாக வைக்கும் போது இட் ஃபார்ம்ஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் அப்படி ப்ளேஸ் பண்ணி வைக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. அப்போ இது ரெண்டு என்ன சொல்லலாம், ஒரு லீனியர் பேர்னு சொல்லலாம், அல்லது த சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் இஸ் 180 டிகிரின்னு சொல்லலாம். கோ இன்டீரியர் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. அதே போல் த சம் ஆஃப் கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பார்க்கலாமா? இப்போ இது எடுத்துக்கலாம், 1ம் 8ம் ஒரு கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இது வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் 1. அடுத்தது
இது மெஷர்மெண்ட் ஆஃப் 8 சரிங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா வரணும் எனக்கு 180 டிகிரி வரணும் சரிங்களா. தட் இஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்குது, கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது ஓகேங்களா. அப்போ த சம் ஆஃப் கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா தான் வருது 180 டிகிரி வருது. அதே போல் லீனியர் பேர்னால் அது இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஆங்கிளும் லீனியர் பேரா அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். இப்போ இதையும் நான் வைக்கிறேன். ஸோ என்ன கிடைக்குது, எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது அப்படி தானே. கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. கட் பண்ணி வச்சுட்டு கீழே வர அந்த பேஸ் வந்து என்ன தான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஒரு லீனியர் பேரா. அதே போல் இந்த 5 and 6 பாருங்கள், 5 and 6. ஸோ இது ஒரு லீனியர் பேரா சரிங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே இருக்கிற ஆங்கிள்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லீனியர் பேர்னு சொல்லுவோம். இங்கே 5ம் 6ம் ஒரு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸு சரிங்களா. அதே போல் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே அமைஞ்சதால் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் நம்ம லீனியர் பேர்னு சொல்லலாம் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம், டிரான்ஸ்வர்சல் பற்றி பார்த்தோம். டிரான்ஸ்வர்சல் என்னென்ன பார்த்தோம், இன்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பற்றி பார்த்தோம். அந்த இன்டீரியர் ஆங்கிளில் இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் பார்த்தோம், எக்ஸ்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் லீனியர் பேர் பார்த்தோம் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம வரைகிற அந்த லைன் வந்து ஒரு பேரல் லைன்ஸை இன்டர்செக்ட் பண்ணால் என்னெல்லாம் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். என்ன ஆகும், இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அதே போல் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் a nice day.